நானே காண்டாயிருவேன் காத்து. அப்புறம் பார்த்துக்கோ, கடவுள்ட்ட பெட்டிஷன் போட வேண்டியதா இருக்கும். உன்னை இந்த சைடு காத்து இல்லைன்னா நானே செத்துருவேனே. ஓகே ஃபைன். ஹே எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். நான் அபி சேகர். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 1 வீக் ட்ரிப் போகிறதா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக வந்து நான் சில திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து டைட்டில் இருக்க மாதிரி ஒரு டிப்பிக்கல் அன்பாக்சிங் வீடியோ கிடையாது தான். பிகாஸ் நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். ஏன்னா வந்து நம்ம ஏதாவது ரிட்டர்ன் பண்ணோம் அப்படி இல்லைன்னா ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து டக்குன்னு பண்ணணும்ல. கொஞ்சம் தான் டைம் இருக்குது நமக்கு ட்ரிப் போகிறதுக்கு. ஸோ அதனால் வந்து டக்குன்னு பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்து எல்லாத்தையும் அப்பப்போ வரப்பவே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். ஓகே, ஸோ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அமேசான்லேருந்து பிக் பண்ணியிருந்தேன். ஒரு டாப் தான் ஆக்சுவலாக. இந்த டாப் வந்து ஷோ யூ. ஸோ இந்த டாப் வந்து இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து எனக்கு இது ஆன்லைனில் பார்க்குறப்போ நான் வந்து காட்டன் அப்படின்னு நினச்சிட்டேன். நான் வந்து அவசரமாக ஆர்டர் பண்ணேன். நான் வந்து எதுவுமே பார்க்கல, என்ன மெட்டீரியல் எந்த டீட்டெயில்ஸும் பார்க்கல. ஜஸ்ட் வந்து பிக்சர் பார்ப்பேன், அதுக்கப்புறம் சைஸ் வந்து சூஸ் பண்ணேன், ஆர்டர் பண்ணிடுவேன். அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன்னா இது வந்து நான் காட்டன் நினச்சி தான் பண்ணேன். பட் இது வந்து இது என்ன மெட்டீரியல்? ஐ திங்க் ரயான் நினைக்கிறேன். ரயான் ஆர் ஜார்ஜெட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயிட் கலரில் இருக்கா, பார்த்ததுக்கு அவங்க வந்து லைனிங் வேறு கொடுக்கல. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது. நீங்கள் உள்ளே வந்து ஏதாவது போட்டுட்டு போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இதை எடுப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு நெக் பீஸ் தான். இது வந்து நிறைய பேர் போட்டு நான் பார்த்துருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால் வந்து ஓகே நம்ம இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இது வந்து அந்த லேயர் செயின் இருக்குல்ல, அந்த மாடல் தான். நிறைய பேர் வந்து இது போட்டு நான் பார்த்துருக்கேன். நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் க்யூட்டாக இருக்குமா. சரி ஓகே நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கியிருந்தேன். ஓகே, நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இப்போதைக்கு ஒன்றும் ஆகலை. மேபி யூஸ் பண்ணுறப்போ தெரியும் எத்தனை நாள் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ட்ரிப்பில் வந்து போட்டு உங்களுக்கு வந்து இன்ஸ்டாவில் பிக்லாம் வந்து ஆட் பண்ணுறேன். இன்ஸ்டா அக்கௌண்ட் வந்து கொடுக்குறேன், நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மைக். ஓகேவா? இந்த மைக் தான் வந்து நான் இப்போ போட்டிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வீட்டில் ஷூட் பண்ணுறப்பெல்லாம் வந்து ஒயர் இருக்க மைக் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வந்து நம்ம இப்போ ட்ரிப் போகிறோம் அப்படின்றனால விளாக்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். விளாக்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஒயரோடையே சுற்ற முடியாதுல்ல. ஸோ அதனால தான் வந்து ஒரு ஒயர்லெஸ் மைக் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ அதை தான் போட்டிருக்கேன். நான் வந்து அதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ யாராவது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து காம்போ பேக் மாதிரி. நம்ம போகிற ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூலான ஏரியா தான். ஆனால் இப்போ கூலாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. பிகாஸ் வந்து சம்மர் வரப்போகுது இல்லை. ஸோ அதனால் கூலாக இருக்குமா அப்படின்னு ஐடியா இல்லை. பட் ஸ்டில் எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாக்ஸ் எடுத்திருக்கேன். ஸ்னீக்கர்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் அது கூட பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மஃப்ளர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதே ரீசனுக்காக தான். மேபி கூலாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இது போட்டு க்யூட்டாக ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இதுக்கு பே பண்ணது என்னோடய ஃப்ரெண்டு தான். நான் வந்து ஆர்டர் மட்டும் தான் பண்ணேன். ஸோ பே பண்ண என்னோடய ஃப்ரெண்டு நாஃபிக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ரொம்பவே பார்க்க க்யூட்டாக இருக்குது. நான் வந்து வேறு கலர் ஆர்டர் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இது வந்து என் மண்டையில் போட்டால் தெரியுமான்னு கூட எனக்கு தெரியலை. ஸோ அதனால் வந்து வேறு கலர் ஆர்டர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இந்த டாப்புக்கு தான் நான் வந்து அந்த செயின் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி க்ளோஸ்டு நெக் இருக்க மாதிரியான டாப் கூட தான் நிறைய பேர் அந்த செயின் வந்து பேர் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சா. சரி ஓகே, அப்போ இதை ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அதையும் போட்டுட்டேன். ஸோ இந்த டாப் வாங்கியிருக்கேன். நல்லாயிருக்கு, குவாலிட்டி நல்லாயிருக்கு நிஜமாவே. இது வந்து என்னோடய ஃபேவரட்டான பர்ச்சேஸ். நான் இவ்வளோ வாங்கியிருந்தாலும் இது வந்து எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட் அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் எசன்ஸோட பர்ஃப்யூம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பர்ஃப்யூம் வந்து நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேன். நான் சரி ஓகே இவ்வளோ வாங்குறேன், இது கூட சேர்த்து இதையும் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் போட்டிருந்தேன். ஸோ இந்த பர்ஃப்யூம் வந்து லிட்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவல் லாங் லாஸ்டிங்காக இருக்குது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து சும்மா வந்ததுமே வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக லைட்டாக வந்து என்னோடய கையில் அடித்து பார்த்தேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் குளிச்சதுக்கு அப்புறமும் நான் கையை ஸ்மெல் பண்ணி பார்க்குறேன். எனக்கு அந்த ஃப்ரேக்ரன்ஸ் தெரிஞ்சுது. லைக் மற்றவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, அந்தளவுக்கு இல்லை. பட் வந்து நம்மளே ஸ்மெல் பண்ணி பார்க்குறப்போ தெரியுது, அந்தளவுக்கு இருந்துச்சு. ஸோ இது வந்து ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங்காக இருந்தது. அண்ட் வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாரலான சென்ட் தான். எனக்கு மோஸ்ட்டாக ஃப்ளாரல் சென்ட் அவ்வளோவா பிடிக்காது. பட் ஸ்டில் இது வந்து எனக்கு நிஜமாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப் போகும்போது இதை எடுத்துகிட்டு போவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து பேலரினாஸ் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம வந்து
ட்ராவல் பண்ணுறப்போ. ஸோ அதனால் வந்து இதை வந்து பிக் பண்ணியிருக்கேன். குவாலிட்டி நல்லா தான் இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்கெட் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ சேம் ரீசன், மேபி குளிரும் அப்படின்றதுக்காக வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இது பார்க்குறதுக்கு ரொம்ப 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 ப்ரிட்டியாக இருக்குது. ரொம்பவே நல்ல குவாலிட்டியில் செம்மையாக இருந்துச்சு. இது பார்க்குறதுக்கே நல்லா கிளாஸியாக வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இதையும் பிக் பண்ணியிருந்தேன். சேம் ரீசனுக்காக தான், மேபி குளிரலாம், குளிர்லனாலும் பரவாயில்ல, நான் போட்டு ஃபோட்டோவாச்சும் எடுப்பேன். ஸோ அதனால் வந்து இதை வந்து பிக் பண்ணியிருந்தேன். ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து இப்படி தான் இருக்குது. நல்லா ரொம்பவே கிளாஸியாக இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் நான் வந்து ஒயிட் எடுத்து தப்பு பண்ணிட்டேனோ அப்படின்னு எனக்கு இப்போ ஃபீல் ஆகுது. பிகாஸ் வந்து எனக்கு இது எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது, இதை வந்து நம்ம எப்படி பாதுகாக்க போகிறோம் அப்படின்ற பயம்தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா நான் பேசிக்கலி ரொம்பவே வந்து கிளம்ஸியான ஒரு பர்சன் தான். எங்கே போனாலும் போய் ஆள்காக்கிட்டு வந்துடுவேன். ஸோ அதனால தான் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஒயிட்டை பார்த்ததும் ரிட்டர்ன் பண்ணிடலாமா அப்படின்னு தோணுச்சு. பட் ஒயிட் ரொம்ப கிளாஸியாக இருந்துச்சு. சரி ஓகே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் வாங்கியிருந்தேன். இது வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு டாப் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். நல்லாயிருக்கு, குவாலிட்டி நல்லாயிருக்கு, காட்டன் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெக் வரும். நான் மோஸ்ட்டாக இந்த மாதிரி நெக் வச்சு போட மாட்டேன். பட் ஸ்டில் இதை வந்து போட்டுட்டு நம்ம மேலே வந்து ஒரு டெனிம் ஜாக்கெட்டோட பேர் பண்ணால் பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரிட்டியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இதையும் வந்து பிக் பண்ணியிருந்தேன். நிஜமாவே போட்டு பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. இதுக்கும் உள்ள லைனிங் கிடையாது, ஓகேவா? இது வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இல்லை. பட் ஸ்டில் நீங்கள் உள்ளே ஏதாவது போடுறது பெட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன்ல ஸ்னீக்கர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இது. ஸோ இந்த ஒயிட் ஸ்னீக்கர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து நிறைய ட்ரெஸ் கூட நம்ம பேர் பண்ணிக்கலாம், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இதையும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ட்ரெஸ்ஸும் ஒரு இயர் மஃப்லரும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் வந்து அந்த ரெண்டும் பிடிக்கலை எனக்கு. ஸோ அதனால் இதை வந்து ரிட்டர்ன் பண்ணிவிட்டேன். அந்த ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி நல்லா இல்லை. அந்த இயர் மஃப்லர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ அதனால் அது ரெண்டையுமே நான் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரெஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். பட் அது இன்னும் வரலை, எப்போ வரும்னு தெரியாது. நான் அது வரும்னு வெயிட் பண்ணேன்னா இந்த வீடியோ எடுக்கவே முடியாது அப்படின்றதுனால இதை எடுத்துட்டேன். ஸோ அது வந்துச்சு அப்படின்னா அதையும் நான் அட்டாச் பண்ணுறேன், ஓகேவா? நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அட்டாச் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இருங்க இன்னும் முடியலை, இந்த கொஞ்சம் இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சில்வரில் ஒரு செயின் வாங்கியிருந்தேன். ட்ராவல் அப்படின்னு வரப்போ நான் சில்வர் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராப் டாலர் வந்து இருக்குது. செயினும் பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. சரி ஓகே, இது ரொம்ப சிம்பிளாக க்யூட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஸோ இயரிங் வந்து வாங்கியிருந்தேன். இங்கே சும்மா ஒரு நாள் போயிருந்தேன்னா சரி அப்போ நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 இயரிங்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து ஸ்டட் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்தது, ரொம்ப ப்ரிட்டியாக. எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல, நான் போட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நான் ஃபோட்டோஸ் வந்து இன்ஸ்டாவில் போடுவேன், நீங்கள் என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் இன்னத்துக்கு. ஓகே, ஸோ அந்த ட்ரிப் வந்து நம்ம தனியாக போகிறோம் அப்படின்றனால எல்லாத்தையும் நம்மளே தூக்கிட்டு போக முடியாத சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா இழுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ராலி வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், வேறு முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.